அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலுடைய பெயர் காஞ்சி ஆன்மீகம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களிடம் வந்து சேரும். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு சின்ன லைவ் அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தின் வெள்ளித்தேர் உற்சவ விழா, அதாவது 16/2/2022 புதன்கிழமை நேற்று இரவு காஞ்சிபுரத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதை பற்றி உங்களிட ஒரு சின்னதாக நான் உங்களிட சொல்லிக்க ஆசைப்படுறேன். கொரோனாவின் அச்சத்தின் காரணமாக சிலர் இந்த விழாவில் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்காகவே இந்த ஒரு சின்ன ஒரு பதிவு. காஞ்சி காமாட்சி அம்மனின் வெள்ளிரதம் நேற்று, அதாவது 16/2/2022 நேற்று இரவு 4 ராஜவீதிகளிலும் வலம் வந்தது. அவ்வாறு 4 ராஜவீதிகளில் வலம் வரும் பொழுது காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் ஆலயத்தின் அருகே தேரானது வந்து நின்றது. அப்பொழுது வண்ணமயமான வான வேடிக்கைகள் நடைபெற்றது. இந்த வான வேடிக்கையை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் அத்திடத்தில் குவிந்தனர். குழந்தைகள் பெரியவர்கள் என பாகுபாடு இன்றி அத்திடத்தில் கலந்து அந்த வண்ணமயமான வான வேடிக்கையை கண்டு களித்தனர். அந்த வான வேடிக்கைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வான வேடிக்கையை பார்த்து அளவில்லா மகிழ்ச்சியுடன் காஞ்சிபுரத்தில் குடிகொண்டிருக்கும் காமாட்சி அம்மனை பார்த்து மனதில் ஆழ்ந்த மகிழ்ச்சியுடனும் பக்தர்கள் வீட்டிற்கு சென்றனர். காமாட்சி அம்மன் வெள்ளிரதம் கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சங்கரமடம் அருகே சென்றது. அதன் பின்பு சில பூஜைகள் அம்பாளுக்கு செய்யப்பட்டு மீண்டும் தேரானது புறப்பட்டு கோவிலின் நிலைக்கு சென்றடைந்தது. இவ்விழாவானது காஞ்சிபுரத்தில் மிக சிறந்த விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இனிவரும் காலங்களில் அனைத்து பக்தர்களும் இவ்விழாவினை கண்டு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனின் அருளை பெற்று வாழ்வில் வளம் பெற இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.